ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலும் கூட அவருடைய பேரன்பினாலே, அவருடைய இரக்கத்தினாலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய மகா பெரிய அன்பு வித்தியாசமாய் நம்ம நடத்தி கொண்டு வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. ஆன்லைன்ல கலந்திருக்கிற, கூகுள் மீட்ல கலந்திருக்கிற உங்களையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை வழிநடத்தி காப்பாராக. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை இந்த மாதத்தில் உற்சாகப்படுத்தக்கூடிய வசனம் என்னவென்று சொன்னால், சங்கீதம் 81 சங்கீதம் 81 சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 7ஆம் வசனத்தை வாசிப்போம். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீரிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். இந்த வார்த்தை மிகவும் அற்புதமாய் ஆண்டவரை நம்மை நடத்தியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை மிகவும் பிரயோஜனமான வார்த்தை. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது உணர்த்தப்பட்டு இந்த வார்த்தை, வேத வசனம், இப்படி ஒரு வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேலினுடைய 3 சரித்திரமும் உள்ளடக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலினுடைய 3 சரித்திரங்கள். நெருக்கம் என்று சொல்லும் பொழுது எகிப்தில் இருந்த நெருக்கம். இடிமுழக்கம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சீனாய் மலையிலே பேசினது. இதுக்கெல்லாம் ஆதார வசனம் இருக்கிறது. மேரிபாவின் தண்ணீர் என்று சொல்லும் பொழுது கசந்த தண்ணீரை இனிமையாக சுவையாக மாற்றினது. 3 சரித்திரங்களும், இஸ்ரவேலின் சரித்திரங்களும் ஒரே வசனத்தில் இருக்கிறது. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இப்படி ஒரு கலெக்டிவா, இப்படி சேர்த்து கோர்த்து யாரால எழுத முடியும் அப்படின்னா ஆசாப்பால தான் எழுத முடியும். ஆசாப்பின் சங்கீதம். இந்த சங்கீதம், ஆசாப் என்று சொன்னாலே இணைக்கிறவர், கட்டுகிறவர், சம்பவங்களை ஒன்றாக கட்டுகிறவர் என்று பொருள். தலைப்பு பாருங்க என்ன போட்டிருக்குது. கீதித் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாப்பின் சங்கீதம். ஆசாப் என்று சொன்னாலே இணைத்து கோர்க்கிறவர். துணியை தைப்பது போல ஒரு துணி உருவாக்க வேண்டும், ஒரு சட்டை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது ஒரு உடையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், பல நூல்களை, பல நிறங்கள் சேர்ந்த நூல்களை ஒன்றாக இணைத்தால்தான் ஒரு புடவையோ ஒரு சட்டையோ வரும். வெள்ளை சட்டைக்கு தேவையில்லை, வெள்ளை சட்டை ஒரே நூல் தான். ஆனா மற்ற இந்த மாதிரி நாம் அணிந்திருக்கிற மாதிரி பல வர்ணங்கள் நிறைந்த ஆடை, அந்த காலத்துல பல வர்ண ஆடை தான் மிகவும் முக்கியம். ஏன்ஷியன் டைம், பழமையான காலத்துல. அப்போ நிறைய நூல்களை இணைத்து ஒரு வஸ்திரத்தை உருவாக்கு. அது போல ஆசாப்புடைய வேலையே என்னன்னா சரித்திரங்களை இணைப்பது. சரித்திரங்களை இணைப்பது, அதுதான் இணைக்கிறவர். ஆசாப் என்று சொன்னால், ஆசாப் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? இணைக்கிறவர், கட்டுகிறவர் என்று பொருள். எந்த வாதியத்துல வாசிக்கிறார் என்று சொன்னால், கீதித் வாதியத்துல வாசிக்கிறார். எந்த வாதியம்? கீதித். கீதித் என்று சொன்னால் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகிற இசைக்கருவி. கீதித் என்று சொன்னால் உற்சாகத்தை ஏற்படுத்தும். இதுல எந்த ஒரு ஆபாச இசையும் இருக்காது. அதுதான் கீதித். கீதித் வாதியம் என்பது அல்லது கவர்ச்சிகரமாக வாசிக்கிற இசைக்கருவி அல்ல. வெரி ரஃப் பிளே, ரொம்ப ரஃப்பா கார்ட்ஸ் பிளே பண்ற மாதிரி, கீபோர்ட்ல கிட்டார்ல கார்ட்ஸ் பிளே பண்ற மாதிரி. ஸோ பொதுவா பயன்படுத்துற ஒரு வாதியம், அதான் கீதித் வாதியம். அப்படிப்பட்ட வாதியத்துல ராகத்தை அமைத்து, இப்ப தோணி ராகம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு ராகத்தை ஏற்படுத்தி சரித்திரத்தை ஒரே வசனத்துல கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் ஒரு நிஜமான சம்பவம். பாருங்க, இஸ்ரவேலின் 3 சரித்திரம் நான் சொன்னேன். நெருக்கத்திலே என்று சொல்லும் போது அவர் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கூக்குரல் இட்டார்கள். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முதல் சரித்திரம். 2வது சரித்திரம் இடிமுழக்கம் என்று சொல்லும் போது சீனாய் மலையிலே ஆண்டவர் கார்மேகத்துல இடிமுழக்கத்தின் வழியாய் பேசினது. யாத்ராகம் 19ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. அதே போல மேரிபாவின் தண்ணீர் அண்டை உன்னை சோதித்து அறிந்தேன் என்று சொல்லும் பொழுது யாத்ராகம் 17ல அவர் செய்த அற்புதம், மாராவின் தண்ணீரை மதுரமாய் அவர் மாற்றினார். ஒரே வசனத்துல சுருக்கமா
3 சரித்திரத்தை சொல்லுவதுதான் சங்கீதத்தினுடைய ஒரு சிறப்பம்சம். அல்லேலூயா. உங்களை குறிச்சு ஒரு காரியத்தை சொல்லுங்க அப்படின்னா 20 நிமிஷம் 30 நிமிஷமாவது ஒருத்தர் எடுத்துப்பீங்க. நான் இப்படி இருந்தேன், நான் இப்படியா ஆண்டவர் நடத்தினாரு. உங்களால சுருக்கமா சொல்ல தெரியாது. ஆனா சங்கீதக்காரன் எவ்வளவு ரத்தின சுருக்கமா இந்த ஆசாப்பின் சங்கீதம் எவ்வளவு எழுதப்பட்டிருக்கு பாருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நெருக்கம் என்று சொன்னால் கூக்குரல். அவருக்கு சொல்றாருல ஆண்டவர் உங்க கூக்குரலை கேட்டேன்னு சொல்லி. 2வது சொல்லுங்க. இடிமுழக்கம் என்று சொன்னால் சீனாய் மலையிலே கர்த்தர் மோசையோடும் மக்களோடும் பேசினது. 3வது மேரிபாவின் தண்ணீர் என்று சொன்னால் சரி, இந்த ஒருத்தருடைய வாழ்க்கையில, ஒரு இன மக்களுடைய வாழ்க்கையில இந்த 3 காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். இந்த சங்கீதத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எந்த காலத்துக்கு இந்த சங்கீதத்தை நாம் வியாக்கியானம் செய்து கொள்ளலாம். அதுதான் கீதித் எங்கெல்லாம் கீதித் சங்கீதம் இருக்குதோ, குறிப்பா ஆசாப் எழுதின சங்கீதம் எங்கெல்லாம் இருக்குதோ, அந்த சங்கீதத்தை எல்லா காலங்கள்லயும் நம்ம வியாக்கியானம் பண்ணலாம். அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஆனா எல்லா சங்கீதத்தையும் எல்லா காலத்திலையும் வியாக்கியானம் பண்ண முடியாது. பண்டிகை சங்கீதங்கள் இருக்குது, பயண சங்கீதங்கள் இருக்குது. அப்போ எல்லா காலத்திலையும் இப்போ புனித பயண சங்கீதத்தை எல்லா காலத்திலையும் நம்ம பயன்படுத்த முடியாது. நிறைய பிரசங்கியா இருக்குது, தெரியறது இல்லை. நிறைய பிரசங்கியா இருக்குதுன்னா பண்றது இல்லை, தெரியறது இல்லை. ஆனா இந்த சங்கீதம் என்னவென்று சொன்னால் எல்லா காலத்திலையும் பயன்படுத்தப்படுகிற சங்கீதம். எல்லா காலத்திலையும் பயன்படுத்தப்படுகிற சங்கீதம். அப்படி எல்லா காலத்திலையும் பயன்படுத்தப்படுகிற சங்கீதம் இன்றைக்கு நமக்கு பயன்படுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு எப்படி பயன்படுகிறது? How we are going to interpret. இந்த சங்கீதத்தை எப்படி நாம் பொருள் விளக்கம் காண போகிறோம், எப்படி நாம் இதை புரிந்து கொள்ள போகிறோம். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய். அந்த நீ என்ற வார்த்தை இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அது குறிக்கும். அதனால சொன்னேன், இந்த சங்கீதம் எல்லா காலத்திலும் சொல்லப்படுகிறது. நீ என்கிற வார்த்தை நம்மையும் குறிக்கும், நான் படிக்கிற வாசிக்கிற என்னையும் குறிக்கும். அப்போ நீ என்று நாம் முழங்கும் போது நெருக்கம், அன்றைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு வந்த நெருக்கம் கடவுளுடைய மகிமைக்காக வந்தது. எகிப்துக்கு 70 பேர் சென்றார்கள், உணவு இல்லாமல் தவித்தார்கள். கர்த்தர் அங்க யோசேப்பை உயர்த்தினார். அதுக்கு முன்னாடி வசனம் பாருங்க, தெளிவா இருக்கும். யோசேப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கும். அந்த வசனத்தை பாருங்க. 5வது வசனம் பாருங்க. நான் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அல்லேலூயா. நீங்க அந்த 7 வசனங்களும் பாத்தீங்கன்னா இஸ்ரவேலினுடைய சங்கீதத்தை முழுமையாக இருக்கும். அவருடைய அதுக்கு பின்னாடி எப்படி நடந்துக்கினான்னு இருக்கு அந்த சங்கீதம். இப்ப நெருக்கம் என்று சொல்லும் போது அவர்களாக தேடிக்கொண்ட நெருக்கம் அல்ல. நெருக்கத்துல 2 வகை இருக்கு. ஒன்று தேவனுடைய மகிமைக்காக அனுமதிக்கப்படுகிறது. தேவனுடைய மகிமைக்காக 70 பேர் போனார்கள். யோசேப்பு அறியாத ஒரு ராஜா எழும்பினான். 430 வருஷம் அவர்களை கொடுமைப்படுத்தினான். அப்பொழுது ஏற்பட்ட நெருக்கத்தினால் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவருக்கு செவி கொடுத்து மோசே என்னும் ரட்சகனை அனுப்பி அங்க விடுதலை கொடுத்தார். இந்த பூமியும் பாவத்திலே முழுமையாக ஒரு ஸ்நானம் பெற்றுக் கொண்டிருந்த பொழுது இயேசு இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆண்டவர் தேவன் அனுப்பினார், அனுப்பி நம்மையெல்லாம் ரட்சித்தார். அல்லேலூயா. அப்போ இந்த நெருக்கம் என்பது 2வது வகை என்னவென்று சொன்னால் நானாக தேடிக்கொள்ளுகிற நெருக்கம். இந்த நெருக்கத்தை கர்த்தர் மீட்பாரா என்று சொன்னால் மீட்பார். எப்பொழுது என்று சொன்னால் நாம் உணர்வடையும் பொழுது. நம்மளை அறியாமலே சில நெருக்கங்கள்ல பிறருடைய மாய வார்த்தையினாலே விழுந்து விடுகிறோம். பாருங்க, சொல்றான் 1 எடுத்தா 1 ஃப்ரீ. இதுக்காகவே நிறைய பேர் பொருள் வாங்க. அப்போ இதுக்காக பொருள் வாங்கும் பொழுது என்ன செய்யறாங்கன்னா ஒரு நெருக்கடி அவங்களுக்கு வருது. ஒரு இலவசத்துக்காக ஆசைப்பட்டு இஎம்ஐ கட்டுறாங்க. நல்லா கவனிங்க. அப்போ பண நெருக்கடி அங்க வருது. ஒரு திருமண விஷயத்துல பையன் நல்லா இருக்கிறான், எப்படி பாக்குறதே இல்லை, பையன் எப்படி இருக்கான்னு சொல்லி பாக்குறதே இல்லை. ஆராய்ச்சி செய்து அவன் நல்ல ஒரு பையனா, அவன் கர்த்தரோடு பேசுகிறவனா, கர்த்தரோடு இடைப்படுகிறவனா, அல்லது ஆண்டவர் அவனோடு பேசியிருக்கிறாரா, அப்படிலாம் எதுவுமே இல்லை. பார்க்கறதுக்கு உயரமா இருக்கிறான், நல்ல கிறிஸ்துவ குடும்பம், நல்ல ஒரு பாரம்பரிய குடும்பம். இங்கதான் நம்ம நெருக்கத்தை சந்திக்கிறோம். என்ன செய்யறோம்? இங்கதான் இருக்கு. அந்த பையன் அதுக்கப்புறம் குடிக்கிறது லேட்டா தான் தெரிய வருது. போதை வஸ்துல இருப்பது லேட்டா தான் தெரிய வருது. அப்ப நெருக்கத்தை யார் தெரிகிறது? நம்ம சொல்றோம், நம்ம டிசைட் பண்றோம் இது தேவ சித்தம். நம்ம யாரு டிசைட் பண்றதுக்கு தேவ சித்தம்னு?
நம்ம நெருக்கத்தை தேடுறோம்னு அர்த்தம். நாம என்ன பண்றோம்? நெருக்கத்தை தேடுறோம். கர்த்தருடைய உத்தரவு இல்லாமல் செய்கிற காரியங்களெல்லாம் நமக்கு நெருக்கடி தான். நாம சில வேலைகளில இஷ்டம் போல செய்து கொண்டிருப்போம். நீங்க போய் கேளுங்க. நீங்க போய் கேட்ட உடனே என்ன அர்த்தம்னா, அவங்க கர்த்தர் செய்தாரா, கர்த்தர் செய்ய சொன்னாரா அப்படின்னா நமக்கு தெரியாது. ஏதோ ஒண்ணு செய்து நாமளே போய் சிக்கிக்கொள்ளும். வருஷம் வருஷம் அப்படிதான். வருஷ கடைசியில் நீங்க திருப்பி பாருங்க, உங்களை ஏதோ பல நெருக்கடியை நீங்க தான் சேர்த்துன்னு இருப்பீங்க. உண்மையா இல்லையா? சொல்லுங்க. பல நெருக்கடிய நாம தான் சேர்த்து. ஆனா இஸ்ரவேலுக்கு அப்படி ஒரு நெருக்கடி உண்டாகல. தேவ நாம மகிமைக்காக சாப்பாட்டுக்காக போனவங்க அங்க பலுகி பெருகினார்கள். கர்த்தர் அவர்களாக ஏற்படுத்தி கொண்ட நெருக்கம் அல்ல, அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படி, தேவனுடைய மகிமை விளங்கும்படி அதை செய்தார். நான் இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு, நீங்களா தேடுகிற நெருக்கம்னா மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி ஒவ்வொரு நாளும் கீழே தாழ விழுந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி வரணும். அந்த நெருக்கம் அப்பதான் வெளியே வர முடியும். ஆனா ஆண்டவர் கொடுக்குற அந்த நெருக்கத்துக்கு நீங்க மன்னிப்புலாம் கேட்க தேவையில்ல. உங்க உணர்வை ஆண்டவர் பார்த்து உங்களை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். அப்போ இஸ்ரவேல் நெருக்கத்திலிருந்து கூப்பிடுற சூழ்நிலை என்னன்னா, அவங்களா எடுத்துக்கல நெருக்கத்தை. அப்ப நீங்க கேட்கலாம், அப்போ நாங்க நெருக்கத்துல போய் அகப்பட்டு இருக்கோமே. நிறைய பேருக்கு இதை சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க நெருக்கத்தை நீங்க தேடிக்கிட்டீங்க, நெருக்கத்துல நீங்க வாழறீங்கன்னு சொல்றதையும் ஏற்றுக்கொள்ள, அப்படி ஒரு நெருக்கம் அவங்களுக்கு இருக்குது. மன அழுத்தம். அப்படி ஒரு மன அழுத்தம் இருக்கு. மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இந்த நெருக்கமான விஷயங்களே தெரியாது, இந்த ஒடுக்கப்படுதல் தெரியாது, அப்படியே பிழியப்படுவது தெரியாது. ஆக்சுவலி இந்த சங்கீதம் இன்னொன்னு கூட சொல்றாங்க, ஒரு திராட்சை ரசத்தை எடுப்பதற்கு ஒரு திராட்சை பழங்களை போட்டு நசுக்கி பிழிந்து எடுப்பது போல. இந்த சங்கீதத்துடைய விளக்கம், இன்னொரு விளக்கம் என்னன்னா, திராட்சை பழங்களை நசுக்கி பிழிந்து அதை எடுப்பது போல, அந்த ரசத்தை எடுப்பது போல. அப்போ இந்த நெருக்கம் கூட அதை தான் குறிக்கிறது. ஒரு திராட்சை ரசத்தையோ ஒரு ஒலிவ இலையோ ஒரு இடத்துல அரைவையில போட்டு அரைத்து எடுக்கும் பொழுது அதுல இருக்கிறதான அந்த திராட்சை ரசம் வருவதற்கு என்ன எவ்வளவு கஷ்டமான காரியம். இந்த நாளிலும் கூட நாம் பறித்து அதை நாம் உலையிலே போட்டு அரைத்து அதன் பின்பு அந்த திராட்சை ரசம் வருவது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பல நேரங்களில் நம்ம அனுமதிக்கிறார். ஆண்டவர் அனுமதிக்கிறது வேற, நாமளா அனுமதி பெற்று நெருக்கத்துல போறது வேற. தயவு செய்து சொல்றேன், இந்த நாளோடு இதெல்லாம் நிறுத்திங்க. நெருக்கத்தை தானா தேடுறத என்ன பண்ணுங்க, நிறுத்திங்க. நீங்களே போய் நெருக்கத்துல மாட்டாதீங்க. 1ஆம் தேதி கர்த்தர் உங்களை ஜனவரி 1 நீங்க பாருங்க, உங்களை சாட்சியா ஏற்படுத்துவார். யாக்கோபில் யோசேப்புக்குள்ள சாட்சியை ஏற்படுத்துவார். ஆனா 31 டிசம்பர் முடியும் போது துர்சாட்சி நீங்களே ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க. நானும் அப்படிதான், என்னை உட்பட சொல்றேன். கர்த்தர் சாட்சியா நம்மளை ஏற்படுத்துறாரு, அந்த சாட்சியை காத்துக்கு தெரியல. 31ஆம் தேதி ஆண்டவர் செய்தார்னு சொல்றது, 31ஆம் தேதி எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படி செய்யறாருன்னு சொல்றது. இந்த 2 நெருக்கடிக்குள்ள வாழ்ந்துனது. சில பேருக்கு நம்ம எவ்வளவு சொன்னாலும் தலையில என்ன பண்றது இல்ல, அந்த மூளையில புரியறதே இல்லை. விலைக்கு சொல்லி பார்ப்போம், பொறுமையா சொல்லி பார்ப்போம், எல்லாத்தையும் சொல்லி பார்ப்போம், அவங்க காதல எட்டாது. அவங்க நினைக்கிறதா செய்வாங்க. நீங்கள் நினைக்கிற காரியம் என்றால் உங்கள் நினைவுகளுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைப்பார். எப்பொழுதும் உங்கள் நினைவுகளின்படி செய்யாதீர்கள். உங்கள் நினைவு கர்த்தருடைய நினைவு அல்ல என்று வேத வசனம் சொல்லுகிறது. உங்கள் வழிகள் கர்த்தருடைய வழிகள் இல்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நிறைய பேர் நம்ம பாருங்க, இந்த வீடு கட்டி 45 வருஷம் ஆகுது. நம்ம என்ன அங்கங்க இருக்கிற ஓட்டைகளை தட்டி பூச முடியுமா என்ன? மழைக்காலம் வந்தா தண்ணி ஒழுக போது, அவ்வளவுதான். இது ஏன் நம்ம ரொம்ப பெருசா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? வெயில் காலம் வந்தா அந்த தண்ணி ஒழுக போறது. லாஜிக் சிம்பிள் தானே. செவுரு பாழாயிருது, சிமெண்ட் கரைஞ்சி விழுந்துது, கல்லெல்லாம் இழிஞ்சு விழுந்துது. இதை பற்றி நான் கவலைப்பட்டேன்னா நான் என்ன பண்ணோம், போய் இல்லாத ஒரு காரியத்தை உருவாக்கி அதை செய்யும் போது அதனுடைய நெருக்கடி நான் தான் சந்திக்கணும். நான் வீடு மட்டும் சொல்ல, திருமண வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, சமூகத்துல வாழ்க்கை, அவங்க கூட சேராத குரூப்ல இருந்து வெளியே வா,
ஒரு இப்போ இப்போ நெருக்கடி எதாவது தெரியுமா இருக்குது? குரூப் என்னது சொல்லுங்க? வாட்ஸ்அப் குரூப் என்னது? வாட்ஸ்அப் ப்ரோ. என்ன ப்ரோ வாட்ஸ்அப் ப்ரோனா? வாட்ஸ்அப் ப்ரோ ஒன்லி ஒரி ப்ரோ. என்ன ப்ரோ வாட்ஸ்அப் ப்ரோனா? என்ன ப்ரோ? ஒன்லி ஒரி ப்ரோ. அவன் கருத்து அந்த குரூப்ல திணிப்பான். அவன் கருத்து அந்த குரூப்ல என்ன பண்ணுவான்? திணிப்பான். அப்படி திணிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா பிரச்சனை அங்கதான் ஏற்படும். பிரச்சனை என்ன பண்ணுது? அங்கதான் ஏற்படுது. என்ன ஏற்படுது? ஒரே ஒரு விஷயம் தான். அவன் ஏதாவது ஒன்று போடுவான், நமக்கு பிடிக்காத கருத்தை போடுவான். இன்னைக்கு ஃபேஸ்புக்ல பாருங்க, பிடிக்காத நம்ம ஒரு கமெண்ட் போட்டா நம்மளை எதிர்த்து கெட்ட வார்த்தையில ஒரு விஷயத்த போடுவான். யூடியூப்ல அப்படிதான், ஒரு கமெண்ட் போட்டா இதுலலாம் நம்ம உள்ள போய் சிக்க கூடாது. இதெல்லாம் ஒரு நெருக்கடி. உங்களுக்கு ஒரு கருத்து வருதா, நல்ல கருத்தா சொல்லுங்க, நல்ல குழுவா இருந்தா சொல்லுங்க. பாருங்க, ஒரு குரூப் வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் இருக்கிறீங்க, அந்த குரூப்ல அவனுக்கு ஒரு உளவியல் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க நான் சொல்றது. ஒவ்வொருத்தரும் ஒரு உளவியல் இருக்கும். அவன் உளவியலுக்காக நான் பேச முடியாது. ஒரு இடத்துல நமக்கு அந்த குரூப்ல பிரச்சனை வருதா, லெஃப்ட் அவுட் ஆகுறது நல்லது அந்த குரூப்பை விட்டு. இப்போ நான் கூட ஒரு கவுடி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கும்போது குரூப் இப்போ அவங்க சேர்த்து வச்சாங்க, என்னை சேர்த்தாங்க. நான் சந்தோஷப்பட்டேன், உள்ள போனேன். ஆனா ஒரே ஒரு நாள் கூட என்னால வசனத்தை போட முடியல. ஒரு வசனம் போட்டேன். என்ன போட்டானு தெரியுமா? வந்துட்டான் பார், மதத்தை பாரு பொண்ணு போட்டான். அவ்வளவுதான், அன்னியோட வெளியே வந்துட்டேன். நம்ம கருத்தை முன்வைக்க முடியாது. அவங்களோட ஒத்துப்போக கருத்து. அவன் அவன் வந்து என்ன பண்ணுவான், மாலை போட்டு வந்து அந்த போட்டோ எல்லாம் போடுவான். சுற்றுலா பயணம் பண்ணணும், அவங்க ஒருத்தர் ஹஜ்ஜு போயிட்டு வந்தா அதெல்லாம் போடுவான். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பானு. நம்ம ஏதாவது ஒரு சிலுவையோ ஒரு வசனத்தையோ போட்டா அதை அக்செப்ட் பண்ண முடியும். அப்ப அந்த குரூப்ல நம்ம எது இருக்கணும்? பர்சனலா சுவிசேஷம் சொல்லிக்கலாம். அல்லேலூயா. இதான் சொல்ல, நெருக்கத்தை நான் தேடி கூடாது. நெருக்கத்துல இருந்தா கர்த்தர் நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா. அவர் அனுமதிப்பலை நெருக்கத்தை. ஒரு சூழ்நிலை நெருக்கம் உண்டாச்சுன்னா அந்த நெருக்கம் ஒருவேளை கர்த்தரே பார்த்து அதுல நம்ம விடுவிப்பார். நானா வேண்டும்னே இப்போ ஒரு நெருக்கத்துல மாட்டினா அது தவறு. இஸ்ரேல் மக்கள் அப்படி மாட்டல, அது ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போச்சு இயற்கையா. அந்த நிறைய பேர் இப்ப நான் பிரசங்கம் பண்ண என்ன நினைப்பானா, என் சூழ்நிலை இயற்கை தான் அப்படின்னு. சூழ்நிலை இயற்கை எல்லாம் கிடையாது. நல்லா தெரிஞ்சு தெளிவா போய் மாற்றுறது நெருக்கத்துல. 2, இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்துக்கு உனக்கு உத்தரவு அருளினேன் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களை கலெக்டிவா ஆண்டவர் கொண்டு வர, அவங்க அங்கங்க கோசோன் தேசத்துல இருக்கும்போது அவர்களை விடுவித்து 5 லட்சத்துக்கு மேலே ஜனங்களை கொண்டு வந்து சீனாய் மலை நின்றத்தில் நிக்க வைத்து அவர்கள் உடன்படிக்கை செய்கிறார். அல்லேலூயா. உடன்படிக்கை என்ற வார்த்தைக்கு ரிப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. RIB ரிப். ரிப் என்று சொன்னால் இந்த இடுப்பு அல்ல, இது அல்ல. ரிப் இது அல்ல. கலெக்டிவ்னஸ், ஒன்று சேர்ப்பது. ஒன்று சேர்ப்பது. கர்த்தர் நம்ம எல்லாம் எதுக்கு ஒன்று சேர்த்திருக்கிறார்? ஐக்கியம். ஐக்கியம் எதனால ஐக்கியப்படுகிறோம்? ஒவ்வொரு காமன், அதாவது பொதுவான ஒரு தத்துவத்துக்காக ஐக்கியப்படுவது உண்டு. ஆனா நம்ம எல்லாம் ஐக்கியப்பட்டிருக்கிறது இயேசுவின் ரத்தத்தினால. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களிடத்திலே தேவன் சீனாய் மலையிடத்தில் இடிமுழக்கமாய் பேசுகிறார், இடிமுழக்கமாக வெளிப்படுத்துகிறார். ஏன் முழக்கமாக வெளிப்படுத்த வேண்டும்? நீங்கள் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தை வீட்டிலே சென்று படித்தால் உங்களுக்கு தெரியும். ஜனங்கள் எல்லாம் நடுங்குவார்கள், பயப்படுவார்கள். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே தன்னுடைய பரிசுத்தத்தை தூரத்துல வைத்து ஜனங்கள் நடுகிற அளவுக்கு, பயந்து போகிற அளவுக்கு ஆண்டவர் செய்தார். ஏன் பழைய ஏற்பாட்டுல மட்டும் அப்படி வச்சிருந்தாரு ஒரு பரிசுத்தத்தை? பயப்படுகிற பரிசுத்தம், பயப்படுகிறதுக்கான ஒரு மகிமை. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், பரிசுத்தம் என்ற வார்த்தை தனி ஒரு வார்த்தை அல்ல, நீங்களும் நானும் கடைபிடிக்கிற வார்த்தை அல்ல. அந்த பரிசுத்தத்துக்குள்ளே தெய்வீக ஒளி இருக்கிறது, பரிசுத்தத்துக்குள்ளே தெய்வீக மகிமை இருக்கிறது, பரிசுத்தத்துக்குள்ளே கேருபீன்கள் சேராபீன்களே தங்களுடைய சிறகுகளினாலே மூடிக்கொள்ளுகிற அளவுக்கு வெளிச்சம் இருக்கிறது. அப்போ அந்த காரியத்தை நாம என்ன பண்றோம்? கேட்கிறோம், வாய் திறந்து, ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி. இது ஆண்டவருடைய தனிப்பட்ட குணம். சொல்லுங்க எல்லாரும், பரிசுத்தம் என்பது. ஆனா நீதி என்பது ஆண்டவருடைய வெளிப்படையான குணம். இதை யார் ஒன்னா பின்பற்றலாம். இந்து பின்பற்றலாம், முஸ்லீம் பின்பற்றலாம், புத்த மதத்தை சார்ந்தவங்க பின்பற்றலாம். நீதிய, தேவ நீதிய யார் வேணாலும் பின்பற்றலாம். ஆனா பரிசுத்தம் என்பது அவருக்கு மட்டும் சார்ந்த குணம். அல்லேலூயா. இங்க நிறைய பேருக்கு நாம் புரிவதில்லை, கிறிஸ்டியன்ஸ்க்கு நிறைய பேர் புரியுறதில்லை, ஓவர்லாப் செய்து. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, பரிசுத்தமா. கடைசி வரலாம் நம்ம அதை வாஞ்சித்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். நம்மளால அது ஆக முடியாது. ஏன்னா நாம ஒரு எல்லைக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கோம்.
இந்த பரிசுத்தம் என்பது எல்லை அற்றது. நம்முடைய உலக எல்லையை தாண்டினது தான் பரிசுத்தம். பாருங்க, அதனாலதான் பரலோகத்தில் இருக்க அந்த ஒரு மாதிரியை ஆசரிப்பு கூடாரத்துல கர்த்தர் வைத்து, அதனாலதான் அவங்க எல்லாரையுமே பரிசுத்தமா இருக்க சொன்னார். இந்த பவுண்டரி விட்டு இந்த மலையை சுத்தி நான் ஒரு எல்லைக்கோடு வரைவேன். நீங்க 19ஆம் அதிகாரத்துல போய் படிச்சீங்கன்னா தெரியும், யாத்திராமத்துல அந்த எல்லைக்கோடு நீங்க தாண்டக்கூடாது, மிருகம் கூட தாண்டக்கூடாது, மோசையை மட்டும் தான் ஏறிவோம். அதான் பரிசுத்தம். இப்ப இப்படி ஒரு பரிசுத்தம் இருந்ததுன்னா நான் இங்க நிக்க முடியுமா? இல்ல நீங்க தான் இந்த சேர்ல வந்து உட்கார முடியுமா? நீங்க எல்லாம் படிக்கட்டு கீழாக நின்று என் சத்தத்தை கேட்கணும். மேலே ஏறி வந்தாலே படிக்கட்டு தொட்டாலும் நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? கீழே வந்துடுங்க. அப்படி ஒரு பரிசுத்தம், மகிமையான பரிசுத்தம், சக்கினா நிறைந்த பரிசுத்தம். அது எல்லாத்தையும் இதா இயேசுக்குள்ளே வைத்து நாம் நீதி செய்ய இயேசுவை பின்பற்ற இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரிசுத்தத்தை நாம் என்ன செய்கிறோம்? பல நேரங்களிலே எளிமையாக ஆக்கி விடுகிறோம். இதுதான் பரிசுத்தம் சொல்லி கொள்கையை வைத்து நாம் எளிமையாகிறோம். இதுல ஆண்டவர் நமக்கு தெரிவிக்கிறது என்னவென்று சொன்னால், விடுதலையாக்கப்பட்ட நீங்கள், அடிமைத்தனத்துல விடுதலையாக்கப்பட்ட நீங்கள் இந்த மாதத்துல நீதியை செய்ய வேண்டும். இது நீதியை சரி கட்டுகிற வருஷம், நீதியை சரி கட்டுகிற நாள் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அந்த நீதி பாருங்க எப்படி கிடைச்சது. ஏன் அவர் இடிமுழக்க தேவன் செங்கடலை பிளந்தார், செங்கடலுக்குள்ளே அக்கினி ரதங்களை உள்ளே அழுத்தி போட்டார். அல்லேலூயா. அவள் எல்லாம் ஒண்ணுமில்லாம ஆயிட்டாங்க. இதெல்லாம் ஜனங்க பாக்குறாங்க. நீதியை சரி கட்டினார். ஆண்டவர் உங்களுக்கும் நீதியை செய்வார். நீங்க எதை குறித்து வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, எதை குறித்து நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கும் நீதியை செய்வார். கடைசியாக, மேரிபாவின் தண்ணீரிடத்திலேயே உன்னை சோதித்து அறிந்தேன். இப்ப நீங்க யாத்திராகமம் 17 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கும். எடுத்துக்க பாருங்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் வாசிக்கலாமா? 17:7. இஸ்ரவேல் புத்திரர் வாதாடின் நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்த நிமித்தம் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். வாதாடுறாங்க, பரீட்சை பார்க்கறாங்க, 2 செய்யறாங்க. ஆண்டவருக்கு எதிராக அந்த ஜனங்க என்ன பண்றாங்க? வாதாடுறாங்க, அவங்க முறையிட்டாங்க. நெருக்கத்துல ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துட்டார். வெளியே கொண்டு வந்து மட்டுமல்ல, அவங்களோடு பேசினார். நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லி பேசினார். அப்படி சொல்லியும் இவங்களுக்கு டவுட். என்ன டவுட்டு? கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? என்ன டவுட்டு? கர்த்தர் எங்கள் நடுவுல இருக்கிறாரா இல்லையா? நிறைய பேர் நம்ம கூட இன்னைக்கு அப்படிதான் டவுட் இருக்கு. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா? இதுதான் நம்ம டவுட். இப்ப இந்த டவுட் அப்படின்னா, இந்த டவுட் இப்படி ஒரு டவுட் வருதுனால இதுக்கு பேர் என்னன்னா, வாதாடுறது பரிட்சைப்பாக்கு. வாதாடுறது பரிட்சைப்பாக்கு. கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை நான் நினைக்க கூடாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை மற்றவங்க சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்க சொல்லணும். கர்த்தர் சும்மா நம்ம தெரிந்து கொள்றதில்லை. இஸ்ரவேலை கர்த்தர் தெரிந்து சாதாரணமா தெரிந்து கொள்ளல. அந்த ரிப்னு நான் சொல்ல வந்தேன் இல்லையா? ரிப் என்பது ஆஸ்டைல். ரிப் என்பது ஆஸ்டைல். ஆஸ்டைல் என்றால் ஒரு அடிமை கட்டு, நீண்ட கால அடிமை கட்டு. அதே போல ரிப் என்று சொல்லும் பொழுது மிகப்பெரிய தீவிரமான அல்லது எப்படி சொல்லலாம், ஒரு ஒரு விடுதலையாக்கக்கூடிய ஒரு எண்ணம் அப்படி கூட சொல்லலாம். அப்படி ஒரு உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தினார். அந்த ஐக்கியத்திற்கு அப்படி ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி அவரை தெரிந்து கொண்டு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த அந்த காலத்துல உடன்படிக்கை செய்யும் போது ஆஸ்டைல் ஒரு அடிமை கெஞ்சுதல், அதாவது நான் ப்ளீடிங். ரிப் என்று சொன்ன இன்னொரு வார்த்தை என்னது? ப்ளீடிங், கெஞ்சணும். ஆனா நெருக்கத்துல அவங்க கெஞ்சினாங்க. அப்ப அங்க சீனாய் மலையில உடன்படிக்கை செய்கிறார். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்துல அதுதான் ரிப். அந்த உடன்படிக்கை அந்த காலத்துல எப்படி ஒரு மாதிரி அப்படின்னா, ஆண்டவருடைய சரீரத்தை பிடித்து கெஞ்சுவது போல, தேவனுடைய பாதத்துல விழுந்து கெஞ்சுவது போல. அதனால்தான் யாக்கோப்பும் அந்த தேவ சாயல் என்ன பண்றாங்க? போராடுறாங்க. அதை சொல்றாரு, என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அது போராட்டம், ப்ளீடிங். அதுதான் ரிப், அதான் ரிப். காலை பிடிச்சிக்கிட்டு, யார் கால் நரம்பு தொடை நரம்பு சுலுக்கிட்டு, யாக்கோப்புடைய தொடை நரம்பு சுலுக்கினது காரணம் என்ன? காலை பிடிச்சி
போராடுறது, ரெசல் ஹாஸ்டைல். ஆண்டவரே, நான் இங்க ரொம்ப பயத்துல நெருக்கடியிலையும், ஒரு பக்கம் எங்க அண்ணன், ஒரு பக்கம் மாமனார் என்னை வந்து துரத்திட்டு இருக்காரு, அந்த நெருக்கடி எனக்கு உயிரை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று யாக்கோபு போராடுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை கூட உடன்படிக்கை செய்து தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் போராடுகிறோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆசீர்வதித்த ஆண்டவரையே சந்தேகப்படுறது. ஆசீர்வதித்த ஆண்டவரையே என்ன சந்தேகப்படுறது? என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி சந்தேகப்படுறது. இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி சந்தேகப்படணும். இருக்கிறாரா இல்லையான்னு ஏன் நம்ம சந்தேகப்படணும்? அவர் நம்மோடு இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்களை தூக்கி சுமந்து வந்தார் இல்லையா? உங்களை நடத்தி வந்திருக்கார் இல்லையா? அப்ப நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா, ஒண்ணு வாதாடுறீங்க, சண்டை போடுறீங்கன்னு அர்த்தம். சண்டையிடுதல். இன்னொன்று, அவரை பரீட்சை பார்க்கிறீர்கள். இது 2 காரியத்தை செய்யக்கூடாது. இப்படி ஒரு எண்ணம், ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறாரா இல்லையா, ஆண்டவர் நம்மளை விட்டுட்டாரா, ஆண்டவர் நமக்கு எதுவுமே செய்யலையே, இப்படி ஒரு எண்ணம் வந்தாலே நீங்கள் தேவனை எதிர்த்து நிற்கிறவர்கள் என்று அர்த்தம். என்ன சார், என்ன ஐயா, என்ன பாஸ்டர், என்ன பிரதர், என்ன சகோதரா, எனக்கு எதுவுமே நடக்கலையே, நீங்க ஆண்டவருக்கு எதிராக எழும்பிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி வார்த்தை சொன்னாலே ஆண்டவருக்கு எதிராக நீங்க எழும்பி விட்டீர்கள் என்று பொருள். இப்படி ஒரு வார்த்தையை நீங்க சொன்னாலே ஆண்டவரை பரீட்சை பார்க்க தொடங்கி விட்டீர்கள். பரீட்சை யாருக்கு வைக்கணும்? நாம் அவருக்கு வைக்கணுமா, அவர் நமக்கு வைக்கணுமா பரீட்சை? அதான் நான் சொன்னேன், நம்ம மனுஷனை நம்புற அளவுக்கு ஆண்டவரை நம்புறது இல்லை. மனுஷனுடைய திறமையை நம்புற அளவுக்கு, திறமைகளிலே சகலகலா வல்லவன் ஆண்டவரை நம்புறது இல்லை. மனுஷனுடைய உண்மையை நம்புற அளவுக்கு தெய்வனுடைய மெய்த்துவத்தை நம்புறது இல்லை. நிறைய நேரங்கள்ல நம்ம எடுக்கிற முயற்சி தோல்வியாகும். ஒரு எண் கேட்டு போடுறான்னா, ஆண்டவர் போடுறாருன்னா, அந்த இடத்தை விட்டு நம்ம தூரம் வரத்தான் நல்லது. அல்லேலூயா. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, நீங்க முயற்சி பண்ணி போயிட்டீங்களோ, ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சீங்களோ, ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டீங்களோ, ஏதோ ஒரு கம்பெனிக்கு போயிட்டீங்களோ, எண்டு காடு கட்டர் போட்டாருன்னா அவ்வளவுதான், அமைதியா வெளியே வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அங்க நின்று போராடினா நமக்கு அசிங்கத்தை தவிர எந்த போனஸும் கிடைக்காது. எந்த போனஸும் நமக்கு கிடைக்கும். போனஸ் என்னன்னா, நம்ம கெட்ட பேர் அசிங்கப்பட்டு வரதான் நமக்கு போனஸ். அப்ப எண்டு கார்டு போட்டா முடிச்சுட்டு அமைதியா வந்துடணும். என்ன பண்ணணும்? முடிச்சுட்டு அமைதியா வந்துடணும். சைலண்டா வந்துடணும். வாயெல்லாம் என்ன பண்ணணும்? அமைதியாகிக்கிட்டு நம்முடைய கையை வச்சு பொத்திக்கிட்டு அமைதியா வந்துடணும். வேற எதுவும் பேசக்கூடாது. கர்த்தரிடத்துல பேசுவதற்கு, விவாதம் பண்ணுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் அவருக்கு ஈக்குவல்லாம் நம்ம கிடையாது. மனுஷனோட நம்ம விவாதம் பண்ணலாம், ஏன்னா நமக்கு ஈக்குவல். வயசு வித்தியாசம் கூட பரவாயில்ல, நம்ம விவாதம் பண்ணலாம். ஆண்டவரோடு நமக்கு அவர் நித்தியமாய் 1000 வருஷங்களுக்கா பல ஆயிரம் தூதர்களோடு, பல லட்ச மில்லியன் கோடிக்கணக்கான பாதுகாப்பு நிறைந்த மகிமையான வல்லமையான காரியத்தோடு அவர் நிறைந்திருக்கிறார். ஆகவே அவர்கிட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய வித்தைகளையும் நம்முடைய வீர வசனங்களையும் அவர்கிட்ட பேசக்கூடாது. இந்த காலை நேரத்துல ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நெருக்கத்துல இருந்து நீங்க கூப்பிட்டீங்க, உங்களை விடுவிச்சார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியப்படுத்தினார். 3வது, தெரியப்படுத்தினவரை நீங்கள் சோதிக்க வேண்டாம், பரீட்சை பார்க்க வேண்டாம், அவரிடத்துல பிரச்சனை செய்ய வேண்டாம். அவரை நோக்கி நீங்கள் ஜெபியுங்கள், அது போதும். ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா, வெயினா என்ன பண்ணும்? இந்த வேலை செய்யாதனா செய்யாத. உங்களுக்கு நெருக்கம் வரப்போறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்படி கூட சொல்றேன், பாவம் செய்ய போறோம். பாவம் செய்யறதுக்கு திடீர்னு பாவத்துல விழுந்துருவீங்க நீங்களா? சொல்லுங்க எல்லாரும். அந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் தானே? அந்த மேகம், பாவம் மேகம் உங்ககிட்ட வர தெரியும் தானே? தெரியுமா தெரியாதாங்க? தெரியும் தானே? அப்ப அது தெரிஞ்ச உடனே அது அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் கிட்ட வருது, ஒரு டிப்ரெஷன் மாதிரி, ஒரு புயல் மாதிரி கிட்ட வருது. அது தெரியுமா தெரியாதா? அடுத்த நாள் இன்னும் பார்டர் கிட்ட அந்த புயல் வருது, பாவ புயல் வருது. அது தெரியுமா தெரியாதா? அடுத்தது அந்த புயல் உங்களை தாக்க போகுதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சு என்ன பண்றோம்? அதில் தானே போய் விழுறோம். தெரிஞ்சு அதில் தானே விழுறோம். அந்த பாவ புயல்ல தானே விழுறோம். இதே மாதிரி தான் நெருக்கம் வரும் தெரியுமா தெரியாதா? ஒரு விஷயத்த நம்ம செஞ்சோம்னா நெருக்கம் வரும் தெரியுமா தெரியாதா? அது ஏன் நம்ம மூளைக்கு எட்டல? மூளைக்கு எட்டாததுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு இன்னொரு சமரசம்,
நம்ம அடைய போற ஒரு துன்பம் இருக்குது இல்லையா? சொல்லுங்க எல்லாரும். அந்த துன்பம் ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுத்து கடைசியில் துன்பத்துக்கு தான் அது கொண்டு வரும். நீங்க பாருங்க, இந்த வருஷம் தொடங்கும் போது நீங்க எப்படி இருந்தீங்க? கடனே இல்லாம தானே இருந்தீங்க. இந்த வருஷம் முடியும் போது நீங்க பாருங்க எவ்வளவு கடன்ல இருக்கீங்க. இந்த வருஷம் தொடங்கும் போது எப்படி இருந்தீங்க? வியாதி இல்லாம தானே இருந்தீங்க. இந்த வருஷம் முடியும் போது பாருங்க எவ்வளவு வியாதியோட இருக்கும். இந்த வருஷம் தொடங்கும் போது எப்படி இருந்தீங்க? குடும்பமா சமாதானமா தான் இருந்தீங்க. முடியும் போது பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இப்ப இந்த நெருக்கத்தெல்லாம் யார் ஏற்படுத்துறாங்க? வாயின் வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள். இதெல்லாம் அப்போ நான் எதிர்பார்க்கல அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஆண்டவர் எங்கேயாவது ஒரு இடத்துல, எப்பா அந்த இடத்துக்கு போவாத, நீ இந்த ஊருக்கு போவாத, இந்த இடத்துக்கு நீ போவாத எச்சரிச்சிருப்பார். அதுக்கு முன்னாடி ஒரு சூழ்நிலையோட கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். நம்ம அதை சூஸ் பண்ண மாட்டோம். லைஃபா ஒர்க்கானா எதை சூஸ் பண்ணுவோம்? ஒர்க்கை தான் சூஸ் பண்ணுவோம். லைஃபை சூஸ் பண்ண மாட்டோம். இப்போ நான் பேசுற அந்த வார்த்தைகள்லாம் உங்களோட நேரடியா பேசுற மாதிரியே இருக்கும். ஏன் தெரியுமா? உங்க சூழ்நிலை எனக்கு தெரியும், என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். அப்ப அது அப்படிதான் இருக்கும். என்ன பேசிட்டாருன்னா உங்களை தான் பேச முடியும். அது உங்களுக்கு தான் தெரியும். இது என்ன பெரிய ஆச்சரியம், உலகமாக அதிசயம்? உங்க சூழ்நிலை எனக்கு தெரியல. இப்ப ஏன் சூழ்நிலை உங்களுக்கு தெரியல. இப்ப நான் மூக்கடைப்பா பேசினா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏற்கனவே ஜுரமான்ட்டு உங்களுக்கு வந்து பேசினா நான் ஷேர் பண்ணிருப்பேன், தெரியுமா தெரியாதா? ஐயா என்னையே பேசுறாரு. உங்ககிட்ட தான் பேச முடியும். உங்க ஆவி கிட்ட, உங்க எலும்பு கூடு கிட்ட பேச முடியாது. உயிருள்ள உங்ககிட்ட தான் பேச முடியும். உங்க சூழ்நிலை உங்களுக்கு தான் எனக்கு தெரியும். இதே வார்த்தையை நான் போய் மும்பையிலயோ, அமெரிக்காவிலயோ, இல்ல ஆஸ்திரேலியாவிலயோ, இல்ல கேரளாவிலயோ பேசினா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தீர்க்க தரிசனமா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமா தெரியலன்னா, ஏற்கனவே உங்க சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். இப்ப நான் பேசும்போது உங்களுக்கு என்னன்னா, என்னையே குத்தி பேசினாரு, இப்படிதான் கீழ்த்தரமா யோசிக்க தோணும். எப்படி தெரியும்? அது நம்ம செய்யக்கூடாது. அது என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. நான் எங்க பேசினாலும், இல்ல ஆண்டோடைய வார்த்தை எங்க வந்தாலும் அது கர்த்தர் தான் பேசுறாருன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த வார்த்தை இந்த நாள்ல விளக்கறதுக்கு சொல்லி தர்றது நானும் நீங்களும் அல்ல, ஆண்டவர் சொல்லி தர்றாரு. அல்லேலூயா. அன்றைக்கு ஆசாப் பாருங்க, ஒரு வசனத்துல இஸ்ரவேலின் வரலாறை கட்டி அது ஒன்றிணைத்ததுனால இன்னைக்கு அந்த வார்த்தையை நாம் தியானித்து அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்கிறோம். ஒருவேளை நெருக்கடியில வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்பார். அதுபோல அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவரை பரீட்சை பார்க்காது, சண்டை போடாதீங்க. இந்த வார்த்தை சொல்லு பாருங்க, மாசா என்றும் மேரிபா என்றும் பேரிட்டார். வாக்குவாதம், முறுமுறுப்பு, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. வாக்குவாதம், முறுமுறுப்பு இதெல்லாம் செய்யக்கூடாது. நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி அவரை நோக்கி நாம் பார்ப்போம். அவருடைய சுத்தமான இருதயத்தை, அவரை போல உண்மையான தூய்மையான இருதயத்தை நாம் சந்திக்க நாம் கேள்விப்பட்டதே இல்லை. அவர் இருதயத்தை போல இதுவரை நம்முடைய இந்த உலகத்துல பார்த்ததில்லை. ஆகவே கர்த்தருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம்.